சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மீண்டும் ரூட்தள பிரச்சனையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். ரூட்டுத்தள விவகாரத்துல அதன் காரணமாகவும் பச்சையப்பனுடைய கல்லூரி நுழைவாயில் மூடப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவுல பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கக்கூடிய திருத்தணி மற்றும் கும்மிடிப்பூண்டி ரூட்டை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 70 பேர் கையில பேனர் வைத்துக் கொண்டு பச்சையப்பன் கல்லூரியுடைய வாசலுக்கு அதோட கேட்டு முன்னாடி நின்றுட்டு பச்சையப்பருக்கு ஜே என கோஷமிட்டிருக்கிறார்கள். இதனால் கல்லூரி கேட்டானது மூடப்பட்டிருக்கிறது. மற்ற மாணவர்கள் கலைந்து சென்ற நிலையிலுமே தற்போது வரை சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்கள் கல்லூரி வாசலில் இருந்து கோஷமிட்டிருக்கிறார்கள். போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் இருந்த நிலையிலேயும் இந்த மாதிரியான சம்பவம் அரங்கேறுகிறது. இந்த நிலையிலேயே அடங்காத ஆவடி ரூட் என்ற பேனர்களுடன் வந்த மற்றொரு கும்பல் அந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களே அவர்களை போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. மாலை பேனரோட வந்த கல்லூரி மாணவர்களை சாலையோரத்திலே தடுத்து நிறுத்தி போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து மாணவர்களும் போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மாலை போட்டுவிட்டு போட்டோ எடுத்துக் கொள்வதாகவும், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம், உடனடியாக அங்கே கிளம்பி செல்வோம் என்று போலீசிடம் தொடர்ந்து அவர்கள் மன்றாடி பார்த்தார்கள். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்துமே போலீஸ் இதற்கு எதுக்குமே இங்க அனுமதி கிடையாது, நீங்க தடையை மீறி பண்ணா உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் எச்சரித்து அங்கிருந்து அந்த மாணவர்களை கலைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கல்லூரி வாயில்ல நாங்க மாலை போட்டுவிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலையோரம் இருந்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்திய போலீசார் அந்த இடங்கள்ல சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் இருந்தது, அதையும் சீர் செய்து இந்த மாணவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.